நான் குறைந்தது ஒரு 85-90 கிலோ தோல்ல வச்சு கொண்டோ அல்லது இந்த கையால் தூக்கி கொண்டோ நீண்ட தூரம் நடந்திருக்கிறார். இன்று அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் சரி, அதிகளவான நேரம் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை. இது எப்படி இலகுவாக இந்த பயிற்சியை பெற்று கொள்றோமோ அவளால் எங்களோட மனம் ஒருநிலைப்படும் என்று சொல்லப்படுது. ஐயா ஒரு செயற்பாடு நடக்க அந்த இடத்தை விட்டு நாங்கள் ஒதுங்குறோம். யாழ்ப்பாணத்தில் கடும் பனிப்பொழிவு நடந்துருக்கு. மிக அதிகளவான குளிர் காலமாக மாறிக்கொண்டிருக்குது. இதுவரை காலமும் இல்லாத அளவாறு இந்த முறை சரியான குளிரில் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். நான் இந்த பக்கத்துலேயும் இப்படி தொப்பியெல்லாம் போட்டு ஸ்வீட்டெல்லாம் போட்டு ஆட்ட ஸ்வீட்டெல்லாம் பரவாயில்ல, அந்த குளிருக்கு தாக்கு எத்தனை வேணும் அதை போட்டு இருக்க வேண்டிய சூழல் இப்போ இப்படி தான் இருக்கிறேன். இப்போ இந்த நாளைக்கு இப்போ 2-3 நாளாக அப்படித்தான் கடும் குளிர். இந்த சரியான குளிர் காலத்தில் என்னென்னு சொன்னால் நிறைய விழிப்புணர்வான செயற்பாடில் நாங்கள் இருக்க வேண்டியிருக்குது. அதாவது சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சுடுநீர் குடிக்க சொல்லி தரையில் படுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும், மருந்தரையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி வயது உணாக்கள் மிக மிக முக்கியமாக இருக்க வேணும். முக்கியமாக அவதானமாக இருக்கணும், மெத்தையை போட்டு படுக்க வேணும், அதுபோல் கட்டில் படுக்க வேணும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. குழந்தை பிள்ளைகள் வயதுவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு விடயம்தான். நான் இன்றைக்கு என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2005, 2006, 2004, 2003, 2002, 2000 ஆண்டு காலப்பகுதியில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு பாரங்களை தூக்கி அதிகளவான வேலைகளை, கடினமான வேலைகளை நான் செய்தேன். ஆனால் தற்பொழுது அவ்வாறான ஒரு வேலைகளில் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. வயது போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த உடலின் வலிமைகள் மிக குறைந்திருக்கின்றன. அது ஏனோ தெரியவில்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் நல்லா வேலை செய்தால் காலப்போக்கில் வயது போக அந்த தன்மை குறையும்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அதிகளவான நேரம் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை. ஒன்று, இதற்கு பல காரணங்கள் கூறுகின்றார்கள். என்னென்று சொன்னால் அடிப்படையிலிருந்தே நீங்கள் பாரமான வேலைகள், கடினமான வேலைகள் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்லினோம், இல்லை நீங்கள் வேலை செய்யாமல் புதிதாக செய்யக்கே இப்படியான பிரச்சனை வரும் என்று சொல்லினோம். ஆனால் உண்மை என்னவென்று எனக்கு குழப்பமாக இருக்கின்றது. நான் குறைந்தது ஒரு 85-90 கிலோ தோல்ல வச்சு கொண்டோ அல்லது இந்த கையால் தூக்கி கொண்டோ நீண்ட தூரம் நடந்திருக்கிறேன், நீண்ட தூரம் ஓடி இருக்கிறேன். நீண்ட மல்த்தியாலங்கள், நிறைய மல்த்தியாலம், கிட்டத்தட்ட ஒரு 8 மல்த்தியாலம் 9 மல்த்தியாலம் கூடி அந்த சுமைகளை தூக்கினபடியே நின்றிருக்கிறோம். அப்படியான சில சந்தர்ப்பங்களில் நான் நின்ற நான். ஆனால் இன்று அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? சரி, அவ்வாறான ஒரு பாரமான தூக்க முடியாட்டியும் குறைந்த அளவு வலுவான ஒரு பாரங்களை தூக்கி வேலை செய்ய முடியாமல் இருக்கின்றது. 85-90 கிலோ தூக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மல்த்தியாலம் 9 மல்த்தியாலம் ஆகக்கூடியது 12 மல்த்தியாலம் கூடி நான் நின்றிருக்கிறேன். ஆனால் இப்போ இன்றைய காலத்தில் 90 கிலோ அட்லீஸ்ட் ஒரு 40 கிலோ, ஒரு 35 கிலோவை தூக்கி கொண்டு குறைஞ்சது ஒரு 2 மல்த்தியாலம் நிற்க முடியாமல் இருக்குது. அது என்ன பிரச்சனையாக இருக்க வேண்டும் எனக்கு தெரியல. நான் நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஆகத்தான் இந்த பணி செய்ய முடியலைன்னு சொல்லியிருக்கணும். முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 35 கிலோவை தூக்கி கொண்டு குறைஞ்சது ஒரு 600 மீட்டர் அல்லது 400 மீட்டர் போகக்கூட முடியாமல் இருக்கிறது. உடல் அவ்வளோ ஒரு பலவீனமாக இருக்குது. இது என்ன விடயம் என்று தெரியல. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், இது நான் உங்களோட கதைக்க வேண்டிய நேரம் வந்தது. என்ன காரணம்னு சொன்னால், பொருளாதார ரீதியில் ஓரளவு இறுக்கமாக இருந்தாலும் கூட வேலை என்று கட்டாயம் ஒன்று வேணும். அது எல்லாருக்குமே வேணும். வேலை என்ற விஷயம் வேணும்.
இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீல்டில் இருப்பாங்க, ஒவ்வொரு வேலை. எனக்கு இந்த வேலை தான் தெரியும், எனக்கு இந்த வேலை தான் தெரியும், எனக்கு இந்த வேலை தான் பிடிக்கும், நான் இந்த வேலை தான் செய்வேன் என்று இருப்பாங்க. ஆனால் அப்படியான ஒரு வரையறைக்க இருந்து எனக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அதிலே நிறைய பிரச்சனை வந்தது. என்னென்று சொன்னால், அதை சமாளிக்க முடியாமல் போய்விட்டது சில காலகட்டங்களில். அப்போ அதற்குரிய இதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு கடினமான வேலை செய்தால் ஒரு முடிவெடுத்து நான் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு கடினமான வேலைக்கு போனேன். அது என்னென்னு சொன்னால், அங்கே கடினமான வேலை செய்கிறவர்கள் நீண்ட காலமாக செய்கிறார்கள், வருஷக்கணக்காக செய்கிறார்கள், சில பேர் பரம்பரையாகவும் செய்கிறார்கள். ஆனால் அவ்வாறான வேலைகளுக்கு போக அங்கே நிறைய பேர் வேலை செய்யணும் தானே. அப்போ நான் புதுசாக அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருக்க அவர்கள் சொல்லுவினேன், இந்த வேலையை பார்த்து சொல்லுவினேன், தம்பி இது என்ன இப்படி வேலை செய்கிற, புதுசாக வேலை செய்கிற, என்ன அப்படி இந்த குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கு அப்படி நான் சொல்லுவேன், இந்த வேலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இப்போ தான் இந்த வேலையில் இறங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன உங்களோட வயசு என்ன, உங்களோட இது என்ன, நீ என்ன எப்படி சொல்கிறீர், செய்ய வேண்டிய அந்த வேலையான்னு சொல்லி. அப்போ அது ஒரு மனசை எவ்வளவு வேதனைப்படுத்தும் அல்லது எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வரும்ன்றது அது இருக்கிறார்களுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால், நாங்கள் புதுசாக போகிறோம், அவங்க அந்த டீம் தொடர்ச்சியாக கனகாலமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ யாருக்கும் தெரியாது இவன் எப்படி வேலை செய்தவனா அல்லது இதுவரையும் வேலை செய்யலையா என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறாங்க. அப்போ அதையும் தாண்டி நாங்கள் வேலை செய்து கொண்டு போயிருக்க ஒருக்கா 2 தரம் கதைச்சா பரவாயில்லை. சில பேர் அதை சொல்லிக்க மன சங்கடப்படும். அதையும் தாண்டித்தான் வாழ்க்கை என்ற போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டி இருக்குது, ஒன்றுமே செய்யலாது. அவ்வாறான ஒரு செயற்பாடு நடக்க அந்த இடத்தை விட்டு நாங்கள் ஒதுங்கி இன்னொரு இடத்துல நாங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம். ஆனால் நான் நிறைய இடத்துல வேலை செய்திருக்கிறேன், நிறைய பேரோடு பழகி இருக்கிறேன். ஆனால் ஒரு மனிதனை சாதாரணமாக புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமான விடயம். அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கும் சமூகம் இல்லை அதுதான் சொல்கிறேன். அந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே நான் இதை உங்களை பற்றியில் ஷேர் பண்ண வேணும், உங்களோட பேச வேணும். எனக்கு என்ன தெரிஞ்ச நீங்கள் இருப்பீங்க, பழைய நீங்கள் கூட இதை பார்ப்பீங்க, ஒன்றாக இருந்தவர் கூட பார்ப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. அப்போ நெடுகம் நாங்கள் இதையே சொல்லி கொண்டிருக்கல தானே, ஒரு விடயத்தை நெடுக அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கல, அது அந்தந்த இடத்துல விட்டு நாங்கள் ஒதுங்கிடு வரும். என்ன பொறுத்தவரை அப்படிதான். அப்போ அதை விட்டு ஒதுங்கி நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம். தெரிந்த வேலைகளை, செய்யக்கூடிய வேலைகள் செய்து கொண்டிருக்க அதில் எங்களுக்கு வார இன்கம் வருமானம் எங்களுக்கு போதிய அளவு இருக்காது. என்னென்று சொன்னால், இருக்காதுன்னு சொல்லி அதுக்கேற்ற வருமானங்கள் நாங்கள் எடுக்க வேணும்னு சொன்னால் அதுக்கேற்றவே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 0லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ கொஞ்சம் கஷ்டமான, நான் யார்கிட்டையும் எந்த உதவியுமே கேட்கல, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, நீங்கள் எனக்கு இதை வேண்டித்தாங்கோ, நீங்கள் எனக்கு இதை வேண்டித்தாங்கன்னு எங்கேயாவது எப்பாவது யாராவது கேட்டால் இல்லை எனக்கு கமெண்ட்ஸ் அடிங்கோ, நீ என்கிட்ட இதை கேட்டுனீங்கன்னு சொல்லி அடிங்கோ, அல்லது முன்னால் சொல்லுங்க யாராவது அப்படின்னு கேட்கல. ஆனால் சில பேர் உமக்கு அதுதெல்லாம் இது வேண்டித்தலாமன்னு சொல்லி ஏமாத்தின சம்பவங்கள் நிறையவே இருக்குது. கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஷோரூமில் வச்சு கூடி ஏமாத்தின சம்பவம் நிறைய இருக்குது. நான் சொல்ல விரும்பலை, அப்படி இருக்குது, எதிர்பார்க்கல, அதேமாரி பார்க்கல. இப்போ இந்த கேள்வி எல்லாம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் யாரால்தான் புரிவார் முடியும்? அதான் இப்போ சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மாதிரி இருக்குது, அதில் எங்களோட பிரச்சனை ஒரு மாதிரி இருக்குது. நான் இதை ஏன் உங்களோட கலைக்கிறேன்னு சொன்னால், இந்த மனித சமூகம் மனிதனை மனிதன் எப்போ புரிந்து கொள்ள போகிறான்னு தான் தெரியாமல் இருக்குது. அதுக்கான விடையல் நாங்கள் தான் தேட வேணும். நான் தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ எப்படியாவது சில விஷயங்களை புரிய வைக்க வேணும் என்று. ஆனால் புரியாத சமூகம் ஒரு காலத்தில் புரியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, முயற்சி செய்வோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி பண்ணுங்க.
நான் ஏதாவது கதைச்சது போல தம்பினை இப்படி கதைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதையும் சொல்லுங்க. ஓகே. நான் யாழ்ப்பாணத்தில் குளிர் கூடிட்டுது. நுவரையில் நான் போன கிழமை முதக்கிழமை ஒரு அன்னையாக்களோட போனாலும் சரியான குளிர். இப்போ அங்கத்தை கேட்ட பிளான் இருக்க வேண்டியது இப்படி நான் போட்டு டோங்கி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கி மாதிரி இருக்கான். ஓகே. இப்போ என்ன விடயம்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்று இல்லை, ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி. அதாவது உண்மையிலே எனக்கு நாளைக்கு ஒரு 25 வயசு 26 வயசுலேருந்து சில உடற்பயிற்சியை செய்கிறதானே. உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்துகிற பயிற்சிகள், யோகா செய்கிறது, தியானங்கள் செய்கிறது. அப்படி எனக்கு பெருசாக அவ்வளோ தெரியாது, தெரிஞ்சதை வச்சு கொண்டு செய்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்ன சொன்னால், இப்போ நான் நீண்ட காலமாக ரைவ் பண்ணுறேன், நான் என்னால் செய்ய சாத்தியப்பட வருதில்லை, இந்த மனம் ஒட்டிலப்படுதில்லை முழுமையாக. இந்த கையை பிடிச்சு கொண்டுபடியே இதை உள்பக்கம் சுற்றுங்கோ, இதை வெளிப்பக்கம் சுற்றுங்கோ. சரியா? அப்போ ரெண்டும் ஒரே டைமில் சுற்றணும். இதை சுற்றி கொண்டு இருக்க இதுவும் சுற்றணும், உள்பக்கம் சுற்றணும், அந்த வெளிப்பக்கம் சுரண்டும். இது எப்படி இலகுவாக இந்த பயிற்சியை பெற்று கொள்கிறோமோ அவ்வளோ எங்களோட மனம் ஒருநிலைப்படும் என்று சொல்லப்படுது. எனக்கு ஒரு ஐயா சொல்லி தந்தவர், நம்ம நீ இதை செய்து போட்டு நீ எந்த வேலையும் என்னத்தையும் நீ செய்யலாம், சாதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். உங்களோட மனதால் எதையுமே சாதிக்கலாம். அதாவது பாருங்கள், இந்த கையை எப்படி சுற்றுறது, இதை இப்படி சுற்றுறது. கிட்டத்தட்ட 2லேயும் ட்ரை பண்ணுறேன், முடியலை என்னால். உங்களால் யாரும் செய்யக்கூடிய வேலை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன மாதிரி நீங்கள் அதை பயிற்சி செய்தீங்களா, அதை எப்படி அதை செய்தீங்களான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.